ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாலிசி நோட்டு தமிழில் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ தமிழில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 2 பார்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்ட் 1 பார்ட் 2. ஸோ மொத்தம் பார்ட் 1ல் ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டும் பார்ட் 2ல் ஒரு 4 டிபார்ட்மெண்ட், மொத்தமாக வந்து 10 டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம மொத்தமாக 13 வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ அப்போ அந்த 3 வந்து ரிமைனிங் இருந்தது. அந்த 3 தான் இப்போது தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போதே பேரலாக டைப் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அந்த வேர்ட்ஸோடைய இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிருக்கிறோம் சரிங்களா. ஸோ 99% வந்து உங்களுக்கு அது வந்து படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு சில இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த தமிழோட இங்கிலீஷ் வெர்ஷனும் நம்ம வந்து பைலிங்குலாக கொடுத்துறோம் சரிங்களா. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு இங்கிலீஷ் வெர்ஷன் சரிங்களா. ஸோ அப்போ 3 பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துறோம். ஸோ தமிழ் பிரிண்ட் போட்டு படிச்சுக்கலாம். அதில் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2மே வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சரிங்களா. ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குமோ கண்டென்ட்டு சேம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ கண்டென்ட்டோ பாயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே மிஸ்டேக்காக இருக்காது, எந்த கண்டென்ட்டும் மாறியும் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அதே சேம் கண்டென்ட்டு சேம் பாயிண்ட்ஸு தான் இங்கே அப்படியே இருக்கும் சரிங்களா. ஸோ பேரலாம் இங்கிலீஷ் தமிழ் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டு மட்டும்தான் இங்கிலீஷ் தமிழ் மாறி இருக்குமே தவிர மற்றது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ 2வது டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ செகண்டு வந்து வேளாண்மை விவசாயிகள் நலத்துறை சரிங்களா. ஸோ இது வந்து 2வது பாலிசி நோட்டு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 3வதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பாலிசி. ஸோ தொழில்துறை வந்து பாலிசி நோட்டு 3வதாக கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ இந்த 3 பாலிசி நோட்டும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 37 பேஜ் வந்து இருக்குது. ஸோ 37 பேஜ் தமிழில் இருக்கும். ஸோ சேம் வந்து 30 பேஜ் பக்கம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பைலிங்குலாக கொடுக்குறப்போ ஒரு 60 பேஜ் வரும் உங்களுக்கு. மூணாவதாக இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரி தொழில்துறை கொள்கை. இது வந்து தொழில்துறை. ஸோ தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வணிகத்துறை கொள்கை விளக்க குறிப்பு சரிங்களா. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரிங்களா. ஸோ இதில் சிப்காட்டு, டிட்கோ, டிஏஐசி இந்த மாதிரியானது எல்லாமே இருக்கும். கைடன்ஸ் தமிழ்நாடு அது எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 3 டிபார்ட்மெண்ட்டு 37 பேஜ் இருக்கும். 3 டிபார்ட்மெண்ட்டு நமக்கு 37 பேஜஸ் வந்து இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது பை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம கமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் போனீங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளுடைய மெயில் ஐடியும் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய மெயில் ஐடியும் வந்து நம்ம பின் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பாலிசியில் நம்ம பார்க்கலாங்க.